இனியலரம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை தேவாதி தேவனே ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை நினைச்சு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காத்திருப்பு முடியும் அப்படின்ற தலைப்பில் தான் நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்க போறீங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க நெடுநாள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த நன்மைக்காக பல முயற்சிகள் செய்தும் பணம் செலவழித்தும் ஒன்றுமே வாய்க்கவில்லையே அப்படின்னு மனம் உடைந்து போய் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. நீங்க எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை முதலாவதா கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு வரும். நீங்க காத்திருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார். இப்போது நம்முடைய சகோதரிகளோட இணைந்து நமக்கு நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவை நன்றி உள்ள இருதயத்தோட துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் பாடி துதிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்து வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியாக்குகிற தெய்வமாய் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நல்ல நன்றி நிறைந்த தெய்வத்தோட உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி துதிக்க இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து பாடி துதிப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் 1000 நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலிகளா செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தெய்வமாய் பாதுகாக்கிற தெய்வமாய் கூட இருக்கிறாரே. எண்ணினால் 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 ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி. சேர்ந்து பாடிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து ஆமென் என்னை நடத்தினதால். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள உயர்த்தியப்பா ஆமென். எண்ணி
என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உங்க தயவு மாத்திரதான்பா எங்களை தாங்குகிறதே. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் ஆமென். உன் தயவு அல்லவோ நிற்பதும் நிற்பதும் கிருபையால் கிருபையால் தெய்வ கிருபையால் எங்களை நடத்துகிற ஆமென். தயவால் தயவால் நித்தியதை நிற்பதும் தேவனுடைய நாமங்களெல்லாம் சொல்லி உயர்த்தியப்பா எங்களை நடத்துகிற உங்களுடைய கிருபைகளுக்காக, எங்களை தாங்குகிற உங்க தயவிற்காக ஆமென். தயவால் கடைசியில் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து துதிக்க துதிக்க உங்கள் உள்ள சந்தோஷத்தினால பொங்கும். டே கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமாப்பா. உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம், உங்களை நாமத்தை உயர்த்த நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் நாமத்தில் வல்லமை உண்டு, உங்கள் நாமத்தில் சுகம் உண்டு, உங்கள் நாமத்தில் பலன் உண்டு. அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் இருதயங்களை ஏறெடுத்து தேங்க்யூ லார்ட். Thank you, Lord Jesus. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு ஆமென். உம் பாதத்தில் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். அப்படியே அப்பாவை பார்த்து உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நீங்க சொல்லலாமா நேசம்? நேசமுண்டு, அவருடைய பாதத்தில் நேசம் உண்டு, ஆமென். இரக்கமுண்டு உம் பாத அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதத்தில். நீங்க சொல்லலாம் அடைக்கலமே, ஆமென். அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதமே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கத்தோடு இருக்கிறீங்க, ஆண்டுடைய சமூகத்துல வந்தப்பா என் துக்கங்களை மாற்றுகிற தெய்வம் உங்க பாதத்துல விழும்போது துன்பம் உம் பாதத்தில். வியாதி நீங்குமே, வியாதி நீங்கும், எல்லா வறுமைகள் நீங்கும், வறுமை பாரம் நீங்கும் உம் பாதத்தில். எல்லா வியாதிகள் வியாதி நீங்கும், விசுவாசிக்கலாமாம். வறுமை நீங்கும், பாரம் நீங்கும்,
என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் பார்த்தப்பா உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் உயர்த்துவேன். என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. பா உங்க நாமத்தை உயர்த்த உயர்த்த எங்க உள்ளத்தை சந்தோஷத்தினால நிரப்புறீங்கப்பா. எல்லா வியாதிகள், பாரங்கள், வறுமைகள், கண்ணீர்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நன்றியினால் எங்க உள்ளம் பெருகுகிறதுப்பா. நன்றியினால் உங்களை துதித்து உயர்த்துகிறோம். எங்களுடைய செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நேசிக்கிறேன் உண்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே அப்படின்னு அவரை உண்மையாக பணிந்து தொழுது கொள்ளும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகை போல உருகும். நம்முடைய பாரங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னம் நம்மேல் வரும்போது எல்லாம் மாறிவிடும். இப்போதும் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜோதியக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, டேய் சாரிடா. எதுக்குடா? ஜோசியர் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போனல, நீ வேணான்னு சொல்லியும் நான் தானே உன்னை கூட்டிட்டு போனேன். அவரு என்னடானா என்னென்னமோ சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானடா. அவர் சொன்ன மாதிரி தானே என்னோட வாழ்க்கையும் போகுது. இன்னும் ஒரு வருஷம் இப்படிதான் இருக்கும்ல. டேய், அவர் சொல்றத நம்பாதடா. நான் நம்பல, ஆனாலும் நம்பாமலும் இருக்க முடியல. ச்சே, நல்லா இருந்த உன் மனச இப்படி கெடுத்துட்டனே. விட்ரா, சரியாயிடும். எனக்கு தான் இது பழகி போயிடுச்சு. தம்பி, உண்மையிலேயே ஜோசிக்காரன் என்னப்பா சொன்னாரு? சொல்லுப்பா, அவன் முகமே சரியில்லை. கேட்டா ஜோசிக்காரர் நல்லதுதான் சொன்னாருன்னு சொல்றான். ஆனா அவன் நல்லாவே இல்ல. அவனை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. சொல்லுப்பா, உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? ஆண்டி, அவன் என்ன செஞ்சாலும் அது நடக்காதான். காரணம், அவனுக்கு சனி உச்சத்துல இருக்காராம். என்னப்பா சொல்ற? ரமேஷ் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் ஆண்டி. வேற என்ன சொன்னாரு? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரு வருஷம் இப்படிதான் இருக்குமா? ச்சே, சும்மா இருந்தவன நான் தான் போக சொன்னேன். விடுங்க ஆண்டி, சரியாயிடும். என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட? சாரிக்கா, அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சுதான். ஆனா இப்படி சொல்லுவாருன்னு நினைக்கல. எனக்கு புரியுதுப்பா, நீ அவன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் இப்படி செஞ்சேன்னு. ரமேஷோட சுபாவம் பத்தி தான் நமக்கு தெரியும்ல. சின்ன விஷயத்தையும் அவன் பெருசா நினைச்சு கவலைப்படுவான். உண்மைதான்க்கா, அவன் அந்த ஜோசியர் சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன்பா. சொன்னாங்கா. நான் மறுபடியும் அவன் கூட பேசுறேன். கண்டிப்பா பேசுங்கக்கா. அவ ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். டேய், எவ்வளவு நாள் இப்படி சோகமா இருப்ப? சாரிடா, நான் தான் உன்னை அவர்கிட்ட போக சொன்னேன். ஒண்ணு இல்ல, விடுங்கம்மா. அவர் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்காத, மறந்துரு. அவர் சொன்ன மாதிரிலாம் உனக்கு நடக்காதுப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி?
என்ன மறுபடியும் வேலைக்கு போக சொல்றீங்களா? நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலப்பா. உனக்கு என்ன சரியா படுதோ அதையே செய். இங்க பாருங்க, உங்க ஜாதகத்துல சனி உச்சத்துல இருக்கா. நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு கைகூடி வராது. இன்னும் 1 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். நீங்க எதையும் செய்யாம இருக்கிறதே நல்லது. என்ன ரமேஷ், இன்னும் ஜோசியர் சொன்னதுல இருந்து நீ வெளியில வரல போல இருக்கு. இங்க பாருப்பா, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், நீ அங்க போனது ஆண்டவருக்கு பிடிக்கல, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. நீ செஞ்சியா? இல்ல. நீ அதை செஞ்சிருந்தா இப்படி இருந்திருக்க மாட்ட. உண்மைதானே? இப்ப உனக்குள்ள 2 காரியம் போராடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு, அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தை அது அப்படியே நடந்துருமோ, ஒருவேளை உண்மையா இருக்குமோங்கிற எண்ணம். இன்னொன்னு, குற்ற மனசாட்சி. இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுற, அப்படிதானே? ரமேஷ், ஆண்டவர் மன்னிக்கிறவருப்பா, நம்மள நேசிக்கிறவரு. அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத. உன்னை அதுல இருந்து கட்டாயம் வெளியில கொண்டு வருவாரு. நீ அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு. உனக்குள்ள போராடிட்டு இருக்கிற காரியத்துல இருந்து அவர் உன்னை வெளியில கொண்டு வருவாரு. உனக்குன்னு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காருப்பா. அது நிச்சயமா உனக்கு தருவாரு. இவ்வளவு நாளா நான் காத்திருந்தேன்லக்கா. இனி உன்னை ஆண்டவர் காக்க வைக்க மாட்டார்ப்பா. கட்டாயம் உன் காத்திருப்பு முடியும். ஆண்டவர் மேல மட்டும் நம்பிக்கை வை. நீ வெட்கப்பட்டு போக மாட்டப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு வேதம் சொல்லுது. நீ அவரை நம்பி பாரு, உன் வாழ்க்கை செழிக்கும். கட்டாயம் மாற்றம் வரும். மறுபடியும் நீ செஞ்ச காரியத்தையே நினைச்சு வருத்தப்படாதப்பா. ஆண்டவர்கிட்ட கேளு, அறிக்கையிடு. அவர் உன்னை மன்னிப்பாரு, மறப்பாரு. சரியா? சரிக்கா. ஹலோ தம்பி, சொல்லுங்க ஐயா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சீக்கிரமா கிடைச்சு. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லப்பா. ரொம்ப நன்றி. சரி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.
நன்றி இயேசுவே, நன்றி. இனிய இல்லறம். ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கவனமாக விசுவாசத்தோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொடுக்கும். நம்ம எல்லாம் இப்போ இணைந்து ஜெபிக்கலாமா? இனிய இல்லறம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னா, காத்திருப்பு முடிவடையும் அப்படின்னு சொல்லி தான். அப்போ நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக நீண்ட நாட்கள் காத்திருக்கலாம், பல வருஷங்களாக காத்திருக்கலாம். இன்னும் இவ்வளோ ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நன்மை நடக்கலையே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் இன்னும் நன்மை நடக்கலையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் இல்லையா? நிறைய காரியத்திற்கு நீங்கள் காத்திருப்பீங்க. இந்த உலகம் துரிதமாக ஓடிட்டு இருக்குது இல்லையா? இந்த வேகமாக ஓடுகிற இந்த உலகத்தில் காத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான காரியமாக தான் இருக்குது. காத்திருக்க யாருக்குமே மனசில்லை. பிள்ளைங்க கூட பாருங்கள், எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துடணும். நாளைக்கு வாங்கி தரேன்னா ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. குட்டி பிள்ளைங்க கூட இப்போமே வேணும், எனக்கு இப்போமே வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைங்களை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் பெரியவங்களும் அப்படி தான். நம்ம கேட்குறதெல்லாம் உடனே கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம். காத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதில் சோர்வாயிருது. ஒரு சிலர் என்ன செஞ்சிட்றாங்க, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் சீக்கிரம் அற்புதம் செய்யாதனால பல வழிகளை வேறு தவறான வழிகளில் போயிடுறாங்க. அல்லது பாருங்கள், கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை தெரிந்து கொள்கிறாங்க. இப்படியெல்லாம் பல காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். நிறைய பிள்ளைங்க ஜெபிக்க வருகிற பிள்ளைங்கள்லாம் பல வருஷங்கள் காத்திருந்துட்டு கிடைக்காத சூழ்நிலையில் பின்மாறி போயிடுறாங்க. இனி ஜெபித்து என்னத்தை கண்டோம், நம்ம இவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு கர்த்தர் தான் செய்யணும் அப்படின்னு பிடிவாதமாக இவ்வளோ வருஷம் ஜெபிச்சோம், எனக்கு கர்த்தர் செய்யலையே, இனிமேல் நானாக பார்த்துக்கிட வேண்டியதுதான், நாங்களாம் இந்த காரியத்தை செஞ்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட பலர் வந்துடுறாங்க. அப்படி அல்ல. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து அவரின் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பக்தன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் கூட பல காரியங்களுக்காக ஜெபத்தோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் கூட இனிமேல் அவ்வளோதான் நடக்காது, ஆண்டவர் இனி எங்கே இந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சிந்தித்து இதில் இப்படி போயிடலாமா, இது இப்படி செஞ்சிடலாமா அப்படி கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. நீ காத்திருக்கணும், கர்த்தருடைய வேலைக்காக, அவருடைய காலத்துக்காக, அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்ம குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி அவங்களுக்காக நீங்கள் பல வருஷங்களாக ஜெபிக்கலாம். குடிகார கணவரால் அடிபட்டு கேவலமாக பேசி தெருவிலையெல்லாம் போய் இழுத்து விட்டுருவார். தெருவெல்லாம் நாரும், தெருவெல்லாம் சிரிக்கும் இல்லை? ஆண்டவரே, என்னைக்கு எனக்கு இந்த சூழ்நிலை மாறும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா, பள்ளிக்கூடத்தில் கேவலமாக பேசுகிறாங்க, காலேஜில் என்னை கூப்பிட்டு விட்டு பேசுகிறாங்க, பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா, அவன் நிமித்தம் எனக்கு கேவலமாக இருக்குது, அவமானமாக இருக்கு. குடும்பத்தில் ரட்சிப்புக்காக பல வருஷங்களாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இணைந்து செபிக்க போகிறோம். அந்த ரட்சிப்பு கர்த்தர் கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவார். இப்போ சகோதரி செபிக்கும் போது நம்ம எல்லாம் இணைந்து செபிக்கலாம், சரியா? உங்கள் கணவரோ பிள்ளைகளோ யார் ரட்சிக்கப்படணுமோ சகோதரியோடு சேர்ந்து நீங்களும் பாரத்தோடு செபிங்க. நாம் இணைந்து செபிப்போம், கர்த்தர் மாற்றத்தை தருவார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறப்பா. விசேஷமாயப்பா குடும்பங்களில் இருக்கிறதான சகோதரிமார்களுக்காக செபிக்கிறையா. எத்தனையோ சகோதரிமார்கள் ஆண்டவரே, தன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லையே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரே, குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாரே, தவறான தொடர்புகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரே, தேவ சமூகத்திலே ஆண்டவரே அநேக வருடங்களையா காத்திருந்து உம்முடைய சமூகத்திலே
ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே அப்பா. இன்னுமா எத்தனையோ சகோதரிமார்கள் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்க கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. கணவர் ரட்சிக்கப்படாதது நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, அநேக சகோதரிமார்கள் அப்பா சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு கூட தகப்பனே அப்பா தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே. இந்த நாளிலாவது என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறையா. அவருடைய காத்திருப்பதற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. குடும்பங்களுக்குள்ளே காத்திருந்து ஜெபிக்கிற மக்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீர் ரட்சித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு நியாயத்துக்கு நீங்கள் காத்திருக்கலாம். கோர்ட்டும் கேஸுமா அலையிறனே, எனக்கு நன்மை செய்யக்கூடியவங்க வீட்டுக்கு காலமெல்லாம் நடந்துட்டுருக்கிறனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அலைஞ்சிட்டு காத்திருக்கலாம். அல்லது ஒரு விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். பாருங்கள், விரோதமான எழும்புற பொல்லாத மனுஷங்க கையில் மாட்டிட்டு என்னைக்கு இதுலேருந்து விடுதலை ஆவேன்னு சொல்லி ஜெபத்தோடு காத்திருக்கலாம். எப்போ எனக்கு நியாயம் கிடைக்கும், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு காத்திருக்கிறீங்க இல்லையா? நியாயமாக வர வேண்டிய நன்மைகள் பொய் வழக்கு போட்டு உங்களை அலக்கழிச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு சீக்கிரத்தில் விடுதலையை தருவார். உங்கள் காத்திருப்பு முடிவடைய போகுது. சகோதரியோடு சேர்ந்து நீங்களும் கண்ணீரோடு ஜெபிங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற நாளாக இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதான நன்மைகள் தங்களுக்கு கிடைக்காதபடினால ஆண்டவரே மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மைகள் ஆண்டவரே சீக்கிரமாய் கிடைக்கும்படியான வழிகளை நீங்கள் திறந்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வழக்கு காரியத்தில் ஆண்டவரே அந்த வழக்கு நிமித்தமாய் தங்கள் மீது போடப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே அவங்க அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே தங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத நிலைமையில திக்கற்று விடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி பார்த்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. அப்படியே ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதுனால ஆண்டவரே செய்வதறியாத நிலைமையில இருக்கிறாங்கப்பா. அவங்க நியாயம் புரட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அவங்க எல்லா சூழ்நிலைகளையும் தகப்பன் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுன்னு பார்க்கிறோமே. இருதயத்துல இழைத்து போன நிலைமையில் ஆண்டவரே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் ஒரு கட்டாயம் இவர்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன். பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே நீர் அப்படியே சீக்கிரம் நியாயம் செய்கிற தேவன். அவர்களுக்கு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு நீங்க காத்திருக்கிறீங்க இல்லையா? ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக பல வருஷங்களா காத்திருக்கிறீங்கள. சோர்ந்து போன நிலைமையில் இன்னைக்கு எப்போ ஏன் காத்திருப்பது முடிவுடையும் நீங்க காத்திருக்கிறீங்க. திருமண தடை நிமித்தம் பல வருஷங்கள்ல வயசெல்லாம் ஆகி போயிட்டு, திருமணம் ஆகி குழந்தை குட்டிக்கு இருக்கிற வயசெல்லாம் எனக்கு ஆயிட்டேன்னு காத்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். இன்னொரு வீடு கட்டுறதுக்காக பல வருஷங்களா ட்ரை பண்றீங்க, முடியல. காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னும் வேலை படிச்சு முடிச்சு பல வருஷங்களா நீங்க காத்திருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு
ஆசீர்வாதத்திற்காக பல வருஷங்கள் நீங்கள் காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாருல்ல. ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற ஒரு நேரம் உண்டு. நீங்கள் காத்திருக்கிறீங்க இல்லையா? கட்டாயம் சீக்கிரம் கர்த்தர் அந்த நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் தரப்போகிறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களுக்குன்னு குறிக்கிற அந்த நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறீங்கல்ல. உங்களை பார்த்து ஏளனமாக பரியாசம் பண்ணி சிரித்தவங்க, நகைத்தவங்க மத்தியில் அவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சகோதரியோடு கூட இணைந்து ஜெபிப்போமா? அருமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி உங்க வார்த்தையானது சொல்கிறதப்பா. சொல் தவறாத தெய்வம் நீங்க ஆண்டவரே. வேலைக்கான காரியத்துல பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க ஐயா. திருமண காரியத்திற்காக காத்திருக்கிறாங்கப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. வீடு கட்டும் காரியத்திற்காக காத்திருக்கிறாங்கப்பா. வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படிக்கு உங்க முகத்தையே நோக்கி பார்த்து நிற்கிற ஐயா. ஆண்டவரே, இதோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விரும்பின காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறையா. எங்கே அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனையோடு நின்றார்களோ அந்த இடத்துல இவர்களுடைய தலையை என் ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிக்கிற தகப்பனுடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நிற்கிறையா. இனி இந்த பிள்ளைகள் துக்கப்படக்கூடாதையா. அன்னாள் ஜெபித்த பொழுது ஆண்டவரே மறுபடியும் அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோமே. ஒரு சந்தோஷம், சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. விரும்பின காரியத்துல நன்மையானதை செய்து என் ஆண்டவர் மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தகப்பனே, ஜெபங்கள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. பல வருஷமாக உங்க பிள்ளைங்க இந்த நன்மைக்காகலாம் காத்திருந்து ஜெபித்தாங்கப்பா. பொறுமையோடு காத்திருக்கிற அந்த மக்களை எல்லாம் இன்றைக்கே நீர் ஆசீர்வதித்து விட்டீர். ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ நன்மைகளை, அற்புதங்களை செய்து விட்டீரப்பா. உடைய காத்திருப்புதல் எல்லாம் முடிவடைய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தின் நாட்கள், சமாதானத்தின் நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். நம்ம ஜெபிச்ச அத்தனை காரியத்திலையும் தேவன் நிச்சயமா அற்புதம் செய்வார். நீங்க ஜெபித்த காரியங்கள்ல அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாஸ்டஸ் அவர்கள் கொடுத்த ஒரு தேவ செய்தியின் ஒரு தொகுப்பை பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? பிரச்சனை, போராட்டம் வந்தோன்னு சோர்வு வருதில்ல, இருதயத்தில் ஒரு சோர்வு வருகிறாரு. ஆனால் நம்முடைய இருதயம் பலனாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருதயத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். சிலர் அப்படியே இருதயத்தில் சோர்ந்து போயிடுவாங்க, கலங்கி போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, கலங்காத, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறார். 27 சங்கீதம் 14 வசனத்தில் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு, ஆண்டவருக்கு காத்திருப்பாரு, இருதயத்தை ஸ்திரப்படுத்துமா. ஆண்டவருக்கு காத்திருப்பது ரொம்ப அவசியம். உன்னுடைய மனம் அப்படியே திடமனதாக மாறிடும், சோர்வெல்லாம் நீங்கிறோம், கலக்கமெல்லாம் நீங்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டு விடும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னா ஆண்டோடைய பாதத்தில் வசனத்தை தியானித்து அவருடைய பாதப்படியில் அப்படியே காத்திருப்பார். சிலர் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே புக் வாசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பாட்டு கேட்டுருப்பாங்க. என்ன பண்ணீங்கன்னா, பஸ்ஸுக்காக வெயிட்டிங், காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல காத்திருக்காங்க, கண்ணெல்லாம் பஸ் எந்த ரூட்டில் வரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கணும், ஒரு ஆஃபீஸுக்கு இன்றைக்கு போகணும், வெளியே உட்காந்துருப்பாங்க. என்னென்னா காத்திருக்கிற வெயிட்டிங்.
அப்படின்னு ஒரு ரூம் இருக்குல்ல, வெயிட்டிங் ஹால் அப்படின்னு, வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவாங்க. அப்போ அப்படியே உட்காந்துருப்பாங்க, காத்திருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது சில சமயம் மனசோர்வை கொண்டு வந்துடும். என்னடா இன்னும் பஸ் வர மாட்டேங்குது, என்னடா இன்னும் ட்ரெயின் வர காணும், இன்னும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடும். அந்த ஆண்டவருக்கு காத்திருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசணும். அப்போ இவங்களுடைய இருதயம் பரலோகத்தை நேராக திரும்ப, ஆண்டவர் என்னோடு பேசுங்க, காத்திருப்பார். என்கிட்ட ஏதாவது வார்த்தை கொண்டு பேசுங்க அப்படின்னு காத்திருக்கும்போது அவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். நான் அப்படி தான் சில சமயம் ரொம்ப மனசு வந்துட்டா ஜெபிக்க கூட முடியாது. நான் போய் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் பாத்தில் உட்காந்து உங்களுடைய பாத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, என் மனசே ரொம்ப சோர்ந்து இருக்குது, இதுக்கு எப்படி ஜெபிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் பாதத்தில் நான் காத்திருக்கிறேன். அவ்வளோதான். உங்களுடைய சமூகத்தில் நீ ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்காந்துருவேன், கொஞ்சம் வசனத்தை வாசிப்பேன், அப்படியே தியானிப்பேன். அப்போ அவரை நினச்சி உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், என்கிட்ட ஏதாவது பேசுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, என்னால் முடியல அப்படின்னு காத்திருப்பேன். அப்படி காத்திருக்கும்போது பாருங்களேன், சில சமயம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அமைதியாக அப்படியே உட்காந்து அவரையே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவருடைய பிரசன்ன இறங்க பார்த்தீங்கன்னா இருதயத்தை உடைச்சிரும். கண்ணில் கண்ணீராக வரும், ஜெபம்லாம் வராது, கண்ணில் கண்ணீர் தான் வரும். ஆனால் அவரை நினச்சி அவரையே நம்முடைய இருதய ஏக்கத்தோடு பார்க்கும். அப்போ அவருடைய வார்த்தை வெளிப்படும். நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் கூட இருக்கிறல்ல. ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்திடுவார். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவ்வளோ அவசியம். இன்னைக்கு காலையில் கர்த்தருக்கு காத்திருந்தீங்களா? ஆண்டவரோட பேசினீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ செய்யும். அதனால நீங்கள் காத்திருக்கிறதுக்கு டைம் எடுக்கணும். ஆண்டவருக்கு காத்திருங்க. இன்றையிலேருந்து ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அதிகாலையில் எழும்பி நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், என் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. என்னை இப்போ சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க. இனிமேல் நான் அதிகாலையில் எழும்பி உம்முடைய வசனத்தை தியானித்து உமக்கு நான் காத்திருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சகோதரி செல்லாராணி அப்பாதிரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் இன்று உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவளே, பாருங்கள், நம்ம ஜெப வாழ்க்கையில் சில சமயம் பாருங்கள், நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் பதில் கொடுத்துருவாங்க. சில விண்ணப்பங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். பார்த்தா நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம், கர்த்தர் உடனே இப்படி பதில் கொடுப்பார், நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லுவோம். சில விண்ணப்பங்கள் பாருங்கள், சில நாட்கள் ஆகும் பதிலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இன்னும் சொல்லப்போனால் சில விண்ணப்பங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மை ஆண்டோடைய கருத்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வருடங்கள் கூட ஆகும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவதுண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் கேட்டேன், ஆண்டவர் உடனே எனக்கு என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது, கர்த்தர் அதின் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். நம்ம கேட்குற விண்ணப்பத்தின் ஆசீர்வாதத்தை எப்போ நமக்கு கொடுக்கணும், எந்த சூழ்நிலையில் கொடுக்கணும், எந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படி நேர்த்தியாக செய்து முடிக்கிற கர்த்தர். ஆனால் பாருங்கள், இந்த காலதாமத்துக்கு மத்தியில் சில சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் செய்துருவார்னு நினச்சேனே, ஏதோ ஒரு சில நாட்கள்னால் பரவாயில்லையே, மாதங்கள்னா கூட வருஷமாக முடிஞ்சு போயிடுச்சுக்கா, ஒரு வருடம் இல்லை, எத்தனையோ வருடம் ஆயிட்டு, ஆனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சூழ்நிலை பார்த்தா அதுக்கு நேர்மாறான சூழ்நிலை. ஆகையினால என்னால் இப்போ ஜெபிக்கவே முடியலை, விசுவாசம்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியே வருது, ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சிலர் சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தான் தஞ்சோன்னு ஜெபிக்கிறேனே,
ஆண்டவர் பதில் கொடுக்கலையே, ஆண்டவர் எங்களை மறந்து போனாரோ, எங்களை கர்த்தர் நினச்சி பார்க்கலையே, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரோன்ற எண்ணம் கூட வந்துடுது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறந்துட்டேன், வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபித்தேன், ஆனால் வருடங்கள் ஆன நிமித்தமாக அதுக்குள்ள சூழ்நிலையும் பார்க்க முடியல, நேர்மாறான சூழ்நிலை, அதனால் இப்போ வாக்கு தத்தத்தையே நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் ஜெப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படி வரும். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட இந்த நன்மையை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன், இனி இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாததே எண்ணத்துக்குள்ளே கூட வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட சம்மதம் கேட்ட இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுமா முடியாதா என்ற எண்ணம் கூட எனக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் ஜெபிக்க முடியலை. நான் மறுபடியுமா ஜெபாவெல்லாம் நிரப்பப்படும்படியா எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. அருமையானவளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்குறாங்க. அருமையானே, ஆனால் நம்ம மாம்சம்தான் பாருங்கள், இந்த நாட்கள் கடந்து போக போகும்போது விண்ணப்பங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வேளையில் நம்மளை அறியாத ஒரு சோர்வு நமக்குள்ள வரத்தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டுடைய சமூகத்தில் வைத்திருக்க விசுவாசம் குறைபடாதபடி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்ற விசுவாசத்தோடு கூட, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒரு எழுத்து கூட மாறி போகாது அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளாக வேணும். பாருங்கள், வேதாகமத்தை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாங்க, உன் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும்படியாய் ஆண்டாண்டு காலமாய் ஆபிரகாம் காத்திருந்தார். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், சாராவுடைய கற்பம் செத்து போன ஒரு நிலைமை, கற்பம் தரிக்கும்படியான ஒரு அடையாளமே அந்த பலன் இல்லாத ஒரு நிலைமை. ஆபிரகாமுக்கும் 100 வயதான நிலைமையிலும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்னும் கூட ரோம 4 பார்த்தீங்கன்னா, முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்தான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் மேல் முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவர் வார்த்தையில் ஒரு எழுத்து கூட மாறி போகாது. எவ்வளோ காலதாமதம் காணப்படலாம், நிந்தனை கூட வந்து ஆபிரகாமுக்கு. அந்த நிலைமையிலும் ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி இருந்தார். ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி காலதாமத்து நிமித்தமாய் சோர்ந்து போய் இருக்கலாம். எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பினாரோ, அந்த வார்த்தையை விசுவாசித்தாரோ, ஆண்டவர் பெயர் வைத்திருந்த நம்பிக்கை குறைபடாதபடி காத்து கொண்டாரோ, அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துருங்க. அந்த அனுபவம் ஆபிரகாமுக்குள் இருந்த நிமித்தமாகத்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் நீதி செய்தார். அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தாங்க. ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணினாங்க. ஒரு புது பலனோடு கூட ஆண்டவருக்காய் எழும்பி உன்னதத்தில் அமரச் செய்கிற ஒரு அனுபவத்தோடு கர்த்தர் ஆபிரகாமை ஏற்றார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நமக்கு முன்பாக வைத்து நம்ம விசுவாசத்தால் பலப்படுகிறோம். நம்ம ஜெபிக்கும் போதே என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் ஆபிரகாமை நமக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியா இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்னை 7 ஆண்டுகள் காத்திருக்க வைத்தாங்க. முதல் ஆண்டிலேயே கணவர் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுவாங்க
அந்த நிச்சயத்தோடு கூட நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஆண்டு முடிந்த உடனே தான் எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. ஒரு ஆண்டு காலமாக நம்ம ஜெபித்து இருக்கிறோமே, இந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லையே, அதுக்குரிய ஒரு அறிகுறி கூட இல்லையே, சூழ்நிலையே இன்னும் நேர்மாறாய் காணப்படுகிறதே, அந்த வேதனை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கவலை பாரம் வரத்தான் செய்தது. ஆனாலும் அருமையானவங்களே, ஆண்டவர் வார்த்தை, ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களிலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை விண்ணப்பங்களை வேண்டுதல் ஏறெடுக்க செய்வான்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்க வைத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான பலத்தினாலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியாய் அந்த காலதாமத்தை என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த ஆண்டவர், இந்த காலதாமத்தை நீங்கள் வழி நடத்துங்க. இந்த காலதாமத்தை நிமித்தமாக ஒரு கவலையோ துக்கமோ சோர்வோ அவிசுவாசமோ ஜெபக்குறைவோ வந்து விடாதபடி உங்கள் கரத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அர்ப்பணித்து ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எனக்கு புதிய ஆவிக்கிற அனுபவங்களாக கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அநேக நேரம் கர்த்தருடைய சமத்தில் மணிக்கணக்காய் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. அருமையான, இன்னைக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறீங்கள்ல, கர்த்தருடைய சமூகத்தில் மாத்தை பிடித்துக்கொள்ளுங்க. பலவீனங்களை ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை விண்ணப்பங்களை வேண்டுதல் ஏறெடுப்பான்ற வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை விண்ணப்பத்தின் ஆவிலாம் வேண்டுதான் நிரப்பிடுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும். உங்கள் அன்பை விட்டு நான் வெளியே போயிடவே கூடாது. அப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபையாக அந்த ஜெபாவியை கர்த்தர் கொடுத்தாங்க. அந்த ஜெபத்தினால கர்த்தர் 7 ஆண்டு கழித்து ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் என்று புது பலன் நான் கொடுப்பேன். அதே வண்ணமாய் பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல. நான் கேட்டது என் கணவர் ரட்சிக்கப்பட்டால் போதும். ஆனால் ஆண்டவர் புதிய பலன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாட்கள் அவங்க ரட்சிப்புகளை வந்து ஆண்டவருக்காக என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழுவேன், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். எங்கே போய் சொன்னாலும் போவேன். என்னை போல ஆண்டவர் அறியாத மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஊழியத்தை செய்வேன் என்ற தீர்மானத்தோடு ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். என் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ரட்சித்திருங்க ஆண்டவரே, என் கூட ஆலயத்துக்கு வரட்டும் ஆண்டு, இதைத்தான் நான் கேட்டேன். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய பலனை அவங்களுக்கு கொடுத்தாங்க. உன்னதத்தில் அமரச் செய்தாங்க. எத்தனையோ லட்சங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியா உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே கர்த்தர் அழைத்து சென்று ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று வாழும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்து இந்த நாள் ஆண்டோடைய சமூகத்தில் வீற்றிருக்கும்படியால் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. அதனால ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு மாதங்களாய் காத்திருக்கிறேன், வருடங்களாய் காத்திருக்கிறேன், இன்னும் பதில் கிடைக்கலன்னு சொல்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறாங்க. ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி வியாதி, இந்த பலவீனத்துக்காக எத்தனை வருடங்களாக நான் செபிக்கிறேன், இந்த வியாதி இன்னும் குறையலை, வேதனை இன்னும் மாறலை. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. ஆண்டவர் உடைய நாம மகிமைக்கென்று உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறாங்க. எழும்பவே முடியலன்னு இருக்க உங்களை கர்த்தர் கழுகுகளை போல சட்டையெடுத்து எழும்ப முடியாத ஒரு உன்னத பலத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அதனால் இந்த நாட்களில் வார்த்தை மாத்திரம் நம்புங்க, ஆண்டுடைய மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பேர் வைத்திருக்க விசுவாசம் குறைபடாத காத்துக்கொள்ளுங்க. நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற ஒரு அனுபவத்திற்காக கடந்து வந்துடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி இந்த காத்திருக்கிற இந்த காரியத்தில் மேன்மையான காரியம் கர்த்தர் செய்ய போகிறாங்க. அந்த அனுபவத்துக்காக வந்துடுங்க, அந்த நிச்சயத்துக்காக வந்துடுங்க. ஜெபிக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் இப்படியாய் காத்திருக்க வச்சிட்டாங்களேன்ற கேள்விக்குறியை விட்டுட்டு காத்திருக்க எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு புதியவளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். காத்திருக்க என் குடும்பத்தில் கர்த்தர் தடைகளெல்லாம் மாற்றி புதியத்துக்கான வழிகளை திறப்பாங்க. என் பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பாங்க. என் தொழில் வியாபாரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் நேர்த்தியாய் இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போகிறாங்கன்ற நிச்சயத்தோடு இருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கலாம்.
ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலையே, கர்த்தர் இன்னும் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கலையே, இன்னும் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, ஜெபித்தேனே இன்னும் பலன் அடையலையே என்ற கேள்விக்குறியோடு ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்கள் கரம் தொடரட்டும் ஐயா, உங்கள் வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. ஒரு புதிய பலனை தாருங்க ராஜா. ஆண்டவரே, வியாதி பலவீனம் எவ்வளவோ வருடங்களாய் ஜெபிக்கிறேன், இந்த வியாதி மாறலை, இந்த பலவீனம் மாறலைன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே உங்கள் வல்லமை இறங்குவதாக, ஒரு புதிய பலன் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தடைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே காத்திருக்கிறேனே சோர்ந்து போயிருக்க ஒவ்வொரையும் பலப்படுத்திருங்க ராஜா. சோர்வின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தில் விலகி செல்வதாக. விசுவாசத்தின் ஆவியான ஒவ்வொரையும் பலப்படுத்திருங்க ராஜா. விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பண்ணுடைய கிருபையை கொடுங்க ராஜா. விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தாருங்க கர்த்தாவே. ஒவ்வொரு காத்திருப்பதை ஆண்டவரே நீங்கள் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறபடியா நன்றி, நன்மையாய் மாற்றி கொடுக்கிறபடியா நன்றி. ஒவ்வொருடைய கண்களை ஆச்சரியப்பட வேண்டும் வண்ணமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி. உங்கள் வல்லமுள்ள கருத்திற்காக ஒவ்வொரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவளே, ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு வார்த்தையை பற்றி கொண்டவர்களாய் வார்த்தையின்படி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, இந்த காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பார்த்து உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. திறப்பின் வாசல் ஜெபம் நாளைய தினம் நம்முடைய 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறுது. நீங்கள் குடும்பமாக உபவாசத்தோட தேசத்துக்காக ஜெபிக்க வாங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நிச்சயமாக தேசத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லை, நாளையும் நாளை மறுநாளும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட நேரலையில் பார்க்க மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அற்புத பெருவிழாவாக நடைபெறும். அதை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.